அந்த தீபா பாலு வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய இதயத்தில் போய் உட்காண்டான்னு தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு ஹோம்லி ஃபேஸ். அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி அதை இருக்குங்கிற ஒரு ஃபீலு. நீ இல்லைன்னா இந்த ஹார்ட்பீட் 3 பார்க்க மாட்டாங்களுக்கு இன்னொரு தரப்பு வேற. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு எந்த அளவுக்கு மக்களுடைய மனசை கொள்ளையடிச்சிட்டுன்னு தெரிய வருது அவங்களுக்கு. அதனால் நீங்கள் ஒரு கதைக்களம் இருந்தால், உங்களுடைய மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருந்தால், உங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா மக்கள் பார்க்க ரசிக்கிறது ரெடியாக இருக்காங்க. அருமையான ஒரு கதைக்களம் நல்லா முடிச்சு விழுந்துருக்கு. இப்போ சீசன் 2ல், சீசன் 3ல் அந்த முடிச்சு அவுக்குறாங்க. என்ன மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக போகுங்க. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் சினிமாவில் படங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு, ரசிக்கிறோம், ரசிக்காமல் இருக்கோம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு பக்காவான வெப் சீரிஸ் எதுவுமே வந்ததில்லை. ஆனால் அந்த ஹார்ட் பீட்டுங்கிற ஒரு வெப் சீரிஸ் மக்கள் மனசில் பயங்கரமாக போய் சேர்ந்துருச்சு, பயங்கரமாக கொண்டாடுறாங்க. சீசன் 3 எப்போ வரும், சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனை திட்டுற அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன சார்? நல்ல கதை தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சினிமாவில் நிறைய கதைகள் வராமல் நிறைய தோல்வி படங்களை கொடுத்துட்ருக்காங்க. நல்ல கதையம்சோட வந்ததுன்னா சினிமாவும் சரி, வெப் சீரியும் சரி, டிவி சீரியலும் சரி, நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் நம்ம அதை. பட் குறிப்பாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் வரக்கூடிய இந்த ஹார்ட் பீட் சீசன் 1ம் சீசன் 2ம் கலக்குச்சுங்க. அந்த தீபா பாலு வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய இதயத்தில் போய் உட்காண்டான்னு தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு ஹோம்லி ஃபேஸ். அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி அதை இருக்குங்கிற ஒரு ஃபீலு. நம்ம வீட்டு பொண்ணு, இந்த பொண்ணு நம்ம வீட்டில் இல்லைங்கிற குறை இருக்கிறது மாதிரியான அந்த ஒரு ஃபீல் கிட்ட வந்து அவங்களுடைய ஃபேஸில் கொண்டு வராங்க. அப்படின்னா நல்ல சின்ன வயசு, ரொம்ப சார்மிங்காக, ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா கேரக்டர் அந்த மாதிரி உங்களுக்கு அதை தன் அனாதையாக தூக்கி போடப்பட்ட ஒரு குழந்தை ஆர்ஃபனேஜில், அம்மா யாருன்னு தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது. வளர்ந்ததுக்கு பிறகு வந்து அம்மா பாசம் வருது, தேடி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அம்மா யாருங்கிறது தெரிய வரும்போது இது வந்து தான் படித்து ஒரு டாக்டராக மாதிரி அவங்க அம்மா ஒரு டாக்டராக இருக்கான்னு தெரிஞ்சு அதே ஹாஸ்பிட்டலே போவாங்க. ஸோ அம்மா யார், பிள்ளை யாருன்னு தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது. அப்பா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ஜன், டாக்டர் அவரும் சார். ஸோ இப்படி ஹாஸ்பிட்டல் பேக்ரவுண்டில் ரொம்ப பிரமாதமான ஒரு கதைக்களத்தில் சும்மா அந்த லவ் அப்படி இப்படின்னு கொண்டு போகாமல், ஒரு காமெடி அப்படிங்கிறத கொண்டு போகாமல் ஒரு மெசேஜை கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் படமாக வந்தால் தாறுமாறாக ஆகிட்டாங்க உங்களுக்கு. அதை அந்த மாதிரி ஒரு கதைக்கலாம். ஸோ அந்த ஹார்ட் பீட் 1 and 2 வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னு நான் சொல்லலாம். நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் எல்லா தரப்புலேயும் போய் கவர்ந்த ஒரு சீரிஸ். அது எத்தனையோ எபிசோட்ஸ் வந்துருக்கு நமக்கு. அதை எப்போ வரும், எப்போ பார்க்கலாங்கிற ஒரு ஆவலோட வந்து இருந்த சீரியல் தான் சொல்ல முடியும் நம்ம அதை. பட் இப்போது ஹார்ட் பீட் 3 வரப்போகுது. அந்த பார்ட் 1 மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு வந்தாங்க, 2 கொண்டு வந்தாங்க. 2ல் வந்து ஒரு எண்டு வந்து ஒரு கிளாப்ஸாக முடித்தாங்க. இந்த தீபா பாலு இருக்கா இல்லையா, கோமா ஸ்டேஜா, உயிரோட வருமா வராதா, இப்போ ஒரு விஷயம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நான் வருவேன், வரமாட்டேன் அப்படின்னு சோஷியல் மீடியாவே தெரிக்க விட்டுட்ருக்காங்க. நீ வந்துருமா, வராமல் இருந்துருமா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில். நீ இல்லைன்னா இந்த ஹார்ட் பீட் 3 பார்க்க மாட்டாங்களுக்கு இன்னொரு தரப்பு வேறு. இப்போ அந்த அளவுக்கு அந்த பொண்ணு எந்த அளவுக்கு மக்களுடைய மனசை கொள்ளையடிச்சிட்டுன்னு தெரிய வருது அவங்களுக்கு. பட் அந்த கேரக்டர், அந்த பெர்ஃபார்மன்ஸ், அப்படி ஒரு சாமி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஹார்ட் பீட் 3 இப்போ வரப்போகுது. நீங்கள் பாருங்கள், தாறுமாறாக இருக்குன்ற ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு. இந்த டைரக்டர் வந்து தீபக் சுந்தராஜன். அந்த சுந்தராஜன் யாருன்னா ஆர் சுந்தராஜன், நம்மளுடைய தமிழ் ஃபீல்டில் ரஜினி சார் பண்ண ராஜாதிராஜா பண்ணவர். அப்புறம் விஜயகாந்தை வச்சு நீங்கள் மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் வந்து கொடுத்தவர். பட் பெரிய டைரக்டர், இன்றைக்கி ஒரு ஆக்டர். அவருடைய பையன் தான் தீபக் சுந்தராஜன். இவர் யாருன்னா இந்த ஹார்ட் பீட் 1 and 2ல் தெரிஞ்சவர். ஏன் படம் பண்ணக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நல்ல திறமை இருக்கே, நல்லா இருக்குன்னு. ஆனால் அவர் படம் பண்ணவர். அனபல் சேதுபதினு சொல்லி ஒரு படம் பண்ணார். நம்ம மக்கள் செல்வன் சேதுபதியும் டாப் சியும் பண்ணாங்க 2 பேரும். பட் அந்த படம் எதிர்பார்த்த அளவு போகலை. சரி, நம்ம இந்த சைடு போயிடுவோம்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்துட்டார். இன்றைக்கி இவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது. இவர் ஒரு வெப்சீரிஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா உடனே ஃபண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு நேமை தக்க வச்சுட்டார் இந்த ஹார்ட் பீட் மூலமாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் தீபா பாலு சொன்னேன், ரீனாங்கிற கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மாவை வருவாங்க பாருங்கள் ஒரு கேரக்டர்ஸ். ஆடாடா, மலையாளத்தில் வந்து பிக் பாஸில் கலந்துக்கிட்டவங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸுங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடலாம். அப்படி ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காங்க. அப்படியே உணர்வுபூர்வமான இது. அம்மா பொண்ணுங்கிற தெரியாத அளவுக்கு ஒரு மெட்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள பொண்ணுக்கிட்ட நீ வேணாம், நீ போயிருன்னு சொல்லும் போதெல்லாம்
அந்த பொண்ணு மேலே நமக்கு அந்தளவு ஒரு ஈடுபாடு வரும் பாருங்க. நம்ம வீட்டுக்கு வந்துருமான்னு கூட நிறைய பேர் சொன்னதை கேட்டேன். ஏன்னா ஒரு அனாதையாக ஒரு பெண்ணு பேரண்ட்ஸ் இருக்கும்போதே வாழ்கிறது சிரமம். ஒரு அனாதையாக நீ அம்மான்னு தெரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நீ போன்னு சொல்லும் போது, ஏன்னா நான் ஒரு கல்யாணம் பண்ணி எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஹாப்பியாக வாழ்க்கை வந்துட்டுருக்கேன், நீ வந்தால் கொலாப்ஸ் ஆகிரும் அப்படிங்க அந்த அந்த பொண்ணோட அந்த சொல்ல முடியாத ஒரு என்ன சொன்னால் அந்தளவுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் கதைக்களம் போகுது, அப்புறம் அவங்களாம் அக்செப்ட் பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி வருது. கட் பண்ணால் அவங்க அப்பா யாருங்கிற ஒருபோது அங்கே ஒரு கேரக்டர். ஸோ அப்பாவும் பிள்ளையும் சந்திச்சுக்கிறாங்க யாருன்னே தெரியாமல். பட் ஒரு சூழ்நிலையில் தெரிய வருது. தெரிய வரும்போது பார்த்தோம்னா ஒரு சின்ன விபத்து ஒன்று வருது. அந்த நேரத்தில் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஸோ அந்த ஆப்ரேட் வந்து பண்ணணும் அப்படின்னா அவங்க அப்பா தான் பண்ண முடியும். ஏன்னா ஸ்பெஷல் வந்து என்னென்னா எக்ஸ்பர்ட் சர்ஜன். அவரும் ஒரு கேஸில் போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலுக்கு மாதிரி கொண்டு போவாங்க. அப்போது நீங்கள் இனிமேல் டாக்டர் ஒர்க்கு நீங்கள் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் போகும்போது இதை நீங்கள் பண்ணால் தான் காப்பாற்ற முடியும். என்ன தன் பொண்ணை காப்பாற்றினாரா, காப்பாற்ற முடியலையா, கோமா ஸ்டேஜில் போச்சு, அது வந்ததா வரலையா, உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு சஸ்பென்ஸோடு முடித்தாங்க. நிறைய பேர் பார்ட் 2 முடிச்சுட்டா பார்ட் 3 கொண்டு வாங்க சீக்கிரங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதை நான் பார்த்தேன். நான் அதை இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து படங்களை பற்றி நிறையா பேசியிருக்கோம். பெரிய பெரிய ஸ்டார், பெரிய பெரிய பட்ஜெட்டு, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நிறைய விஷயங்கள் இல்லாதது. ஏன் இப்படி கதைக்களத்தோடு வந்து ஒரு 400 கோடி ஆனால் அசால்ட்டாக செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணுறீங்க, நல்ல கதைகளாக நிறைய பேர் இருக்கேன்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த இது பார்த்ததுக்கு பிறகு டோட்டலாகவே நிறைய சீரியல் பார்க்குறது மாதிரியான நமக்கே ஒரு தாட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் கூட சிஸ்டம்னு சொல்லி ஒரு சீரியல் வந்து ஜோதியா அவங்க பண்ணியிருப்பாங்க. சோனாலி சத்ருன்ஷன்கா பொண்ணும் ஜோதியாவும் பண்ணாங்க. ஜோதியாவுக்கு இந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டில் கொடுத்துருக்காங்க, வெப் சீரிஸ் கொடுத்துருக்காங்க, ஐகானிக் அவார்டு சம்திங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க ஜோதியா. எனக்கு சினிமாவில் கூட நிறைய வந்தால் கூட எனக்கு இது பெரிய கிரெடிட்டாக வந்தது. ஏன்னா ஒரு சீரியல் வந்து தம் அடிச்சுட்டு போனது மாதிரிலாம் நடித்ததை நீங்கள் பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட ஜோதியா நேர் கான்ட்ராஸ்டாக ஒரு சீரியல் ஒன்று. இப்படி நிறைய லாங்குவேஜில் நிறைய வெப் சீரிஸ்லாம் பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப பார்க்குறோம். படங்களை விட வெப் சீரிஸ் தான் இப்போ வந்து ஓட்டிட்டு நிறையா போயிட்டுருக்கு உங்களுக்கு. கதை அதெல்லாம் ஒரு 40 மினிட்ஸ், ஒரு 8-7 எபிசோடு கண்டினியூஸாக விட்றாங்க. சிலது 2 எபிசோடு வீக்லி ஒன்ஸ் விட்றாங்க. பட் இந்த ஹார்ட் பீட்டு மக்கள் மனதை இதய துடிப்பை அதிகரித்த ஒரு சீரியல்னு சொல்லலாம். மக்கள் மனதை கொள்ளையெடுத்ததுன்னு சொல்லலாம் ஹார்ட் பீட்டை. இப்போ 3வது சீசன் வரப்போகுது. வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக இது அந்த ஃபஸ்ட்டு செகண்டை விட மக்கள் மத்தியில் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கிற வாய்ப்புக்கு நிறையா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஓகே சார். ஏன்னா சார் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ இருந்தால் தான் படம் ஓடும், ஒரு பெரிய ஹீரோ இருந்தால் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டியே நாங்கள் 300-400 கோடி ரூபா கொடுத்து ஒரு பெரிய ஹீரோ புக் பண்ணுறோம், அந்த படமும் ஃப்ளாப் ஆகுதுன்னு இப்படி தயாரிப்பாளர்கள் புலம்பிக்கிட்டு இருக்க நிலமையில யாருமே பெரிய நோன் ஃபேஸ் இல்லை, எல்லாருமே அன்னோன் ஃபேஸ் தாங்கிற போது இவங்களை வச்சு கதை நல்லா இருந்தால் போதும், ஒரு நல்ல இதை படைப்பை மக்கள் ரசிப்பாங்கிறதுக்கு இது உதாரணமாக தானே சார்? ஆமாம், ஹார்ட் பீட் உதாரணங்க. நீங்கள் அப்படியே சினிமாவில் எடுத்தீங்க, நல்ல கதையும் சொல்ல படம்னா லப்பர் பந்து உங்களுக்கு என்ன மேட்ருங்க. அழகாக வில்லேஜில் லவ் ஒரு கிரிக்கெட் மேட்ச் சொன்னாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட், 50 கோடிக்கு மேலே வசூல் சார் பண்ணுது. அதே இது வந்து நமக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி 90 கோடி கலெக்ஷன், தாறுமாறான ஹிட் உங்களுக்கு. பிளாஸ்ட் இப்போ அர்ஜுன் சார், அதில் என்ன அர்ஜுன்லாம் ஃபேட் அவுட் ஆன ஹீரோ, அவர் மெயின் ரோலை வச்சு அபிராமி அவன் சின்ன சின்ன ரோலில் பண்ணக்கூடியவங்க, இதை வச்சு ஒரு மேட்டரை பண்ண இந்த கதையில் சூப்பர் டூப்பர் ஹிட் உங்களுக்கு. 60 கோடிக்கு மேலே கலெக்ஷன். நல்ல கதை இருந்தால் மக்கள் ரசிக்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் நல்ல கதையை தரணும். அது தராமல் சும்மா 400 கோடியை போட்டு நீங்கள் பாருங்கள், பிரம்மாண்டத்தை பாருங்கள், செட்டை பாருங்கள், ஃபைட்டை பாருங்கள் அப்படின்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதை பார்க்குறதுக்கு வரல. அவங்களுடைய வந்து உணர்ச்சிகள் கொஞ்சம் வந்து ஃபீல் கூட கொண்டு போகணும். நீங்கள் அதை ரசிப்பாங்க. அவங்களுடைய உணர்வுகளை இங்கே தொடரணும் நீங்கள் ஸ்க்ரீனில். ஹார்ட் பீட்டில் பெரிய ஆக்டர்ஸே கிடையாதுங்க. நீங்கள் சொன்னது மாதிரி சின்ன சின்ன இதில் யூடியூப்பில் பண்ணவங்க, சில இது பண்ணவங்க, சின்ன சின்ன மூங்களை. எனக்கு தெரிஞ்ச அந்த தீபாபாலுடைய அப்பா கேரக்டரில் வரக்கூடிய கார்த்திக் குமார் மட்டும்தான் நோன்லி ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் ஹீரோவாக பண்ணவர். ஆமாம், ஆர்டினி மூவியில் தனுஷ் ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் தான். ஸோ நல்ல ஆர்டிஸ்ட்டு, பிரமாதம் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு கதைக்களம் இருந்தால், உங்களுடைய மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருந்தால், உங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா மக்கள் பார்க்க ரசிக்கிறது ரெடியாக இருக்காங்க. நான் அப்படி தான் ஹார்ட் பீட்டை பார்க்குறேன். இங்கே ஆக்டர்ஸ் தேவையில்லை. இல்லை தீபாபாலு வந்து நீங்கள் கொண்டாடுவாங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக எல்லா பேரும் நீ 3வது சீரியல் வந்தே திருன்றாங்க சீசனில். நீ வரலைன்னா பார்க்க மாட்டேன்றாங்க. வருவாங்களா? ஸோ வரமாட்டாங்களா? அதை ஒரு செக் வச்சு இப்போ சின்ன ப்ரொமோட் ஸோ போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா சீரியல் கிடையாது.
அதை ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திக்கிறேன். ஹார்ட் பீட் 3ல கண்டிப்பாக உங்களுடைய ரோல் பிரமாதமாக இருக்கும். இதுக்கப்புறம் தானங்க கதையை நகரும். உங்களுக்கு அப்பா வந்துட்டார், அம்மாவுக்கு இந்த செகண்ட் ஹஸ்பண்ட் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. இங்கே அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ண போகிறாங்க, புள்ளையும் அப்பாவும் என்ன பண்ண போகிறாங்க, அந்த ஃபேமிலி என்ன பண்ண போகுது. அருமையான ஒரு ஒரு கதைக்களம் நல்லா முடிச்சு விழுந்திருக்கு. இப்போ சீசன் 2ல, சீசன் 3ல அந்த முடிச்சு அவுக்குறாங்க. என்ன மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக போகுங்க. 3rd சீசன் பிரமாதம் எழுதி வச்சுங்க. ஆக்டர்ஸ் இல்லாமல் ஒரு கதைக்களத்தோட டைரக்டர் பண்ணியிருக்காருன்னா உண்மையிலே அவரை பாராட்டலாங்க. இதில் என்ன என்னுடைய பார்வைக்கு தெரியுதுன்னா, நிறைய வெப்சீரிஸ் நமக்கு வர்றோம், பார்த்துருக்கோம். இந்த லெவலில் ஹிந்தியில் வருது, தெலுங்கில் வருது. அது பட் அதில் சில கதைக்களம் இல்லாமல் கொண்டு போகிறாங்க. ஒரு மாதிரி ஆக்ஷனு, ஒரு மாதிரி வெட்டு குத்து, அந்த மாதிரி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி காட்டான்னு ஒன்று பண்ணியிருப்பார் வெப்சீரிஸ். நல்ல டெக்னீஷியன், மிகப்பெரிய ஹீரோ தான், பெரிய அளவில் சைன் பண்ணலாம் அந்த இது வெப்சீரிஸ். பட்டு உங்களுக்கு அதை விரும்பலை. நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட்டை பண்ணி ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கணும் விரும்பலை அவங்க. ரொம்ப ரொம்ப அதாவது மனசுக்கு இதமாக ஒரு ப்ளசண்டாக அந்த கதைக்குள்ளே நம்ம உள்ளே போகணும். நீ என்னமோ பெரிய ஏதோ பண்ணியிருக்காண்டாங்கிற அளவுக்கு கொண்டு போகாமல் அந்த கதைக்குள்ளே நீங்கள் ஒரு பார்க்குற ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா அது மெகா ஹிட். அப்படி தான் நீங்கள் சித்தி சீரியல், மெட்டியூலி சீரியல் எதனால உங்களுக்கு வந்து எதிர்நீச்சல்லாம் உங்களுக்கு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. வாரம் எப்போ வரும், எப்போ ஒரு டெய்லி 25 மினிட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த சீரியல் அதெல்லாம். ஸோ அந்த ஒரு வேட்டில் இப்போது வந்து ஹார்ட் பீட் 2 ரொம்ப ரொம்ப மைல்டாக, ரொம்ப அருமையாக, அழகாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக நம்ம உணர்வுகளை நம்மள கொண்டு போய் நிற்கிற அளவுக்கு கதைக்களத்தோடு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க விஷயம். 3வது சீசன் உங்களுக்கு பாருங்கள், நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நிறைய மெசேஜஸ் இருக்குது, நிறைய விஷயங்களோட அந்த சீரீஸ் அந்த சீசன் 3 வரப்போகுது. நீங்கள் கொஞ்சம் வெயிட் அண்ட் சி பாருங்கள் எப்படி இருக்கணும். ஸோ இன்னொன்று என்னன்னா சார், தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சீரியல் இல்லைன்னா படம், இது ரெண்டுக்கும் நடுவில் வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ பசங்கள்லாம் சீரியல் பார்த்தா என்னடா ஒரு பையனாக இருந்துட்டு சீரியல் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய டெலிவிஷன் சீரியஸ் யங்ஸ்டர்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு காலகட்டம் இப்போ தமிழ் சினிமாவுக்கும் வந்திருக்கா சார்? நீங்கள் அமெரிக்காவில் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவோட இந்த ஸ்டேஜ் ட்ராமாவுக்கு தான் பெரிய கிரேஸ் உங்களுக்கு. ஓகே, அதுக்கு மியூசிக் பண்ணவர் தான் ரகுமான் பே பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு. ஃபீச்சர் ஃபிலிம் கூட அந்த ட்ராமாவுக்கு தான் இங்கே அவ்வளோ பெரிய க்ரௌடு ஃபேமிலியாக வந்து உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ வெப் சீரிஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு பார்த்தா உங்களுக்கு அதாவது சினிமா அந்த ஃபீச்சர் படம் பண்ணுறதை விட மேக்கிங் நல்லா பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு அந்த வந்து லிமிட்டேஷன் கிடையாது, நல்லா நீட்டாக அழகாக வர்ற வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் அதை. ஸோ அப்போ இது பார்க்கறதுக்கான வந்து ஒரு ஆவலை தூண்டுது வெப் சீரிஸ் உங்களுக்கு. அதை ஓகே அப்படி நரேஷனாக ஒரு 8 எபிசோடு பல்காக விட்டாங்கன்னா 40 மினிட்ஸ் காலையில் நைட்டுக்குள்ளே பார்த்து முடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ நல்லா இருக்குது, நிறைவு இருக்குது உங்களுக்கு. அதை உங்களுக்கு வந்து சினிமா பார்க்குறது மாதிரியே தாங்க இருக்குது. அவுடோர் போகிறாங்க, நீங்கள் இந்த டிவி சீரியல்னால் கூட அவசரமாக அடிப்பாங்க ஃப்ரேம், டக்குன்னு காமிச்சு ரியாக்ஷன் ஒரே மாதிரி கண்ணை முழிப்பாங்க, பெங்கு முழிப்பாங்க, இப்படி தான் போகுது. பட் அது என்ன வழி இல்லாமல் பார்த்துட்டு இருந்தாங்க. நீ ஓடிடி எல்லார் வீட்லேயுமே நீ ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது, ஓடிடிங்கிறது எல்லா சேனல்லையும் மேலே அதை எல்லார் வீட்லேயுமே பார்க்குறாங்க. வெப் சீரிஸ் ரொம்ப பரபரப்பு. அதனால தான் உங்களுக்கு டிவி சீரியல் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு உங்களுக்கு. இப்போ நிறைய அதை லைக் பண்ணல யாருமே. ஓகே, இல்லை சினிமாவுக்கு ஈக்குவலாக இருக்குது வெப் சீரிஸுங்கிறது. அது குறிப்பாக சில வெப் சீரிஸில் அடிச்சு இந்த ரேஸ் இதில் ஓடுறது மாதிரி நம்பர் 1ல் வந்து அந்த இடத்த பிடிச்சது ஹார்ட் பீட் சொல்லலாம். உண்மையிலே ஒரு நல்ல கதையம்சத்தோட நம்ம இதை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு கண்ணெடுத்துட்டு தான் நம்ம இப்போ பேசுகிறோம் நம்ம இதை. ஓகே ஓகே, ஏன்னா நல்ல கதை இருக்குங்க, ஃபஸ்ட் சென்டிமெண்ட் இருக்குங்க. ஒரு பெண்ணு அனாதையாக தூக்கி போடும்போது அவளுடைய அம்மா அப்பா சென்டிமெண்ட்டு அது எப்படி இருக்கு அந்த ஃபேமிலி, நம்மளால கஷ்டம் வருமா, போதும் அம்மாவுடைய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம அப்பாவும் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்பாவோட தனியாக போயிடலாம், நம்மளை 2 பேரோட இருப்போம் போது அந்த பெண்ணுடைய மனசு எவ்வளோ வழியில் தாங்கி போகிறாங்கன்றதான ஒரு கதைக்கலாம். கண்டிப்பாக அது கஷ்டப்பட்டு படித்து டாக்டரை வேற போகுது, அதே அம்மா இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் டாக்டராக போகுது. ஏன்னா சார் எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, நம்ம தமிழில் உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து கொரியன் சீரிஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அது மைல்டாக இருக்குது, அதில் லவ் இருக்குது, எமோஷன் இருக்குது. ஆனால் இந்தியன் வெப் சீரிஸில், தமிழ் வெப் சீரிஸ்லாம் வெட்டு கொத்து கொலை ஆபாசம் மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று அதெல்லாம் பெரிய ஹீரோஸ் பண்ணுறாங்க, இதுதான் எங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து கொரியனுக்கு ஃபேன் ஆனவங்களாம் இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த கொரியன் ஸ்டைலில் இப்படி ஒரு வெப் சீரிஸ் தமிழில் வந்துருக்கு. அதான் ஃபீல் குட்டாக இருக்குங்க. கொரியன் ஈரான்லாம் நீங்கள் பார்த்து ஈரானியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படங்களே உங்களுக்கு ஃபீல் குட்டாக இருக்கும். அப்படியே நம்மளை கொண்டு போயிடுவாங்க யதார்த்தமாக. அந்த அப்படியே எப்படி சொல்லே தெரியல உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு சீரியஸும் சரி படமும் சரி. இப்போ எல்லாமே அது பார்த்தியா, கொரியன் படம் பார்த்தியா, ஈரானிய படம் பார்த்தியா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் அது மாதிரி இதுக்குள்ளேயும் அழகான ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு லவ் வேறு மைல்டாக உங்களுக்கு ட்ராவல் ஆகும். ஹார்ட் பீட்லேயும் ட்ராவல் ஆகும் உங்களுக்கு. அதை
அதில் எல்லாமே வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே. எல்லா மசாலாவும் போட்டு ஒரு பிரியாணி கொடுத்தா நீ வேணான்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அழகாக ஒரு சென்டிமெண்ட், ஒரு ட்ராமா, கொஞ்சம் ஹியூமர் சென்ஸோட, அதுக்குள்ளே அழகான ஒரு லவ் ட்ராக் ஒன்று கொண்டு வந்து வச்சு, அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு, புள்ள சென்டிமெண்ட்டு, இதோட என்ன வேணுங்க? அழகான ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். இன்னொன்று சார், நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்சா பெரியவங்களுக்கு பிடிக்காது, பெரியவங்களுக்கு பிடிச்சா யங்ஸ்டருக்கு பிடிக்காது. இது எல்லாருக்குமே பிடிக்கும். அதை தான் கேட்குறேன். இப்படி ஒரு கதைக்களம் கொண்டு வர்றாங்கிற போது அதை ரசிக்கும்படியாக இருக்கும் பொழுது இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை தானே சார் உருவாங்க. கண்டிப்பாங்க. ஃபேமிலியோட உட்காந்து ஒரு சீரியல் எல்லாமே பார்க்குறாங்க அப்படின்னா சக்ஸஸ். அதனால தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறாங்க. ஓகே. ஒட்டுமொத்தமாக ஒரு வீட்டில் 4 பேருங்க, 4 பேருமே வந்து ஹார்ட் பீட்டை பார்த்தா தான் எனக்கு வந்து தகவல் வருது. ஒன் சீசன் 1 சீசன் 2மே. இப்போ சீசன் 3 எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. அப்போ நீங்கள் அவங்கள வந்து அடாப்ட் ஆகிடுது உங்களுக்கு. அது அடாப்ட் ஆகும்போது இப்போ நம்ம ஃபேமிலின்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது அதுக்குள்ளே உட்கார்றாங்க. ஓகே. ஹார்ட் பீட்டை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.